ஆண்டவராகிய கர்த்தருடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? இந்த அன்பை நாம எப்ப புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? தேவனுடைய அன்பை எப்ப புரிஞ்சுக்க முடியுது? பிறக்கும்போதே புரிஞ்சுக்கணுமா அப்படின்னா இல்லை. எப்ப புரிஞ்சுக்கிறீங்க தேவ அன்பை? ரட்சிக்கப்படும் போது தான். ஒரு மனிதன் பாவம் செய்யறதுக்கு முன்னால வரைக்கும் தேவனுடைய பாவம் செய்யறதுக்கு முன்னால் இல்லை, விழுந்து போறதுக்கு முன்னால ஆதி ஏதேன்ல ஆதாம் தேவனுடைய அன்பை எப்ப புரிஞ்சுக்கினான்னா விழுந்து போன பிறகுதான் புரிஞ்சுக்கினார். பாவம் செய்யறதுக்கு முன்னால வரைக்கும் அவருக்கு முழுமையா தெரியல. அந்த அன்பு தெரிஞ்சிருந்ததுன்னா அவரு தேவனுக்கு உண்மையா இருந்திருப்பார். அப்ப எப்ப புரியுது தேவ அன்புனா பாவம் செஞ்ச பிறகுதான் புரியுது. பாவம் செய்து முன்னால வரைக்கும் அவருடைய அன்பை பற்றி அவர் புரியாம தான் இருந்துக்கிறாரு. ஆண்டவர் நேசிக்கிறாரு, புரியல. விழுந்து போன பிறகுதான் தேவ அன்பு எப்படிப்பட்டது. ஆண்டவரை கர்த்தர் நம்ம என்ன செய்யறோமோ அதிகமா நேசிக்கிறார். நான் அதை தியானித்து எழுத ஆரம்பிச்சேன். எழுதுனா அது பாட்டுன்னு போயினே இருந்தது. நான் அவ்வளோத்தையும் பேச முடியுமானா பேச முடியாது, நேரம் இல்லை. நான் சுருக்கமா உங்களுக்கு ஒரு ஸ்பூன் கொடுக்குறேன். மீதியை நீங்க வீட்டில் போய் என்ன செய்யுங்க, தியானித்துக் கொள்ளுங்கள். இங்க பழைய உடன்படிக்கை புத்தகத்துல நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவரை கர்த்தர் எப்படி அவர்களை நேசித்தார் என்பதை குறித்து சொல்றார். பாவம் செய்வதற்கு செய்த பின்புதான் அந்த தேவ அன்பானது தெளிவா புரிந்தது. அது ஆண்டவராகிய அந்த உயர்ந்து போயிட்டான். அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து காலங்கள்லாம் மாறுது. அந்த காலகட்டத்துல தேவன் மனிதனிடத்துல என்ன எதிர்பார்த்தார் அப்படின்னா தன்னை நேசிக்க எதிர்பார்க்கிறார். இந்த அன்பு என்ற வார்த்தை ஆதி அமத்தில் இல்லை. அதுக்காக ஆண்டவர் நேசிக்கலன்னு அர்த்தம் கிடையாது, நேசித்தார். யாத்திராகமத்து தான் அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் எப்படிப்பட்ட அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா, என்னை நேசிக்கணும், நீ என்னை நேசிக்கணும், என்னிடத்துல அன்பா இருக்கணும், முழு மனதோடு நேசிக்கணும், முழு ஆத்மா, இப்படியே யாத்திராகமம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா உபாகமத்துல சொல்லும் பொழுது என்ன நேசிக்கணும்னு அவரு சொன்னாலும் கூட அங்க ஒரு வார்த்தை சொல்றார். எப்படி சொல்றாருன்னா, உபாகமம் 4:37 உபாகமம் 4:37 வாசிங்களேன். அதுக்கு முன்னால தேவன் சொன்னதுக்கும் இந்த இடத்துல தேவன் சொல்வதற்கு ஒரு பெரிய வித்தியாசத்தை நான் பார்க்க முடியும். அவர் உன் பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியால் அவர்களுடைய பின் சந்ததியை தெரிந்து கொண்டு. ஆமா, இப்ப இந்த இடத்துல சொல்றாரு, அவர் உன் பிதாக்கள் இடத்தில் என்ன செய்தாரா, அன்பு கூர்ந்தபடியால் பின் சந்ததியை தெரிந்து கொண்டார். இப்ப இந்த இடத்துல பிதாக்கள் எங்க இருக்கிறாங்க? ஆதி ஆமத்துல இருக்கிறாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா அன்பு இல்லைன்றதுக்காக, அன்பு என்ற வார்த்தை இல்லைன்றதுக்காக தேவன் அவர்களை நேசிக்கணும்னு அர்த்தம் கிடையாது. உபாகமத்துல இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாக்களை அவர் அன்பு கூர்ந்தார். பிதாக்களிடத்துல என்ன செய்தாரு? அன்பு கூர்ந்தார். பிதாக்களை நேசித்தார். நேசித்தபடினாலே பின்வரும் சந்ததிகளை அன்பு கூர்ந்து அவர்களுக்கு என்னெல்லாம் செய்தார் அதையும் சொல்றார். அதே உபாகமம் புத்தகத்துல 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாக எகிப்தின் என்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையின் என்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். ஆமென். இந்த வசனத்தை படித்த உடனே ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்தது. கர்த்தர் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி என்ன சொல்றாருங்க, அடிமைத்தன வீடாக எகிப்தின் என்றும். இதுதான் முக்கியமான விஷயம். ஆண்டவர் அன்பு கூர்ந்தது எதற்காக அப்படின்னா, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க முடியும். இதை நம்ம அங்க பார்க்க போறோம். அடிமைத்தன வீடாகிய எகிப்தின் என்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையின் என்றும் உங்களை மீட்டுக் கொண்டான். இந்த பார்வோன் பிசாசுக்கு மேலாட்டமா சொல்லப்பட்டிருக்கிறான். அப்ப யாருக்கு அடிமையா இருக்கிறாங்க? பிசாசுக்கு அடிமையா இருக்கிறாங்க. ஒரு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான் பார்வோன். அவர்களை, தேவனுடைய ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான்.
இந்த அடிமைத்தனத்திலிருந்து இவர்களை விடுதலையாக்குவதற்காக ஆண்டவராய் கர்த்தர் அவர் மேல என்ன செய்தாரா? அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்தார். இந்த வசனம் சொல்லும் போது கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களிடத்தில் அன்பு கூர்ந்ததினாலும், மேலே உள்ள வசனத்தில் நிறைய விஷயம் இருக்கு. ஏன் அன்பு கூர்ந்தான்னு சொல்றாருன்னா, மேலே உள்ள வசனத்துல நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமா இருந்தீர்கள். நீங்க ரொம்ப சூப்பரான ஆளு அப்படின்றதான் நேசிக்கிறார் ஆண்டவரே. ரொம்ப சூப்பரான ஆள் நாங்களாம். என் ஆண்டவர் நேசிக்கிறாரு. நாங்களாம் யாரு அப்படிலாம் கிடையாது. நீங்க கொஞ்சமா இருந்தீங்க, அதனால உங்களிடத்துல அன்பு கூர்ந்தார். ஆண்டவருடைய இரக்கம் பாருங்க. நான் நேத்து ஒரு விஷயத்தை பார்த்து யோசிக்கும் போது என் மைண்ட்ல வருது. இறக்கப்படுற அப்படியே பார்த்து இவங்க கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு இறக்கப்படுறேன். அடுத்து என் மைண்ட்ல என்ன வருதுன்னா, தேவன் பார்த்தா எப்படி இறக்கப்படுவாரு? எப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கிறீங்களா? நான் உங்களை பார்த்து இறக்கப்பட்ட அடுத்த நிமிஷம் அடுத்த செகண்ட் என் மைண்ட்ல வருது, நீங்க பார்த்து எப்படி ஆண்டவர் இறக்கப்படுவீங்க? அவர் நம்மளை விட இறக்கப்படுவாரு. நம்மளை விட அவர் இறக்கம் எப்படி இருக்கும்? அப்ப என் மேல என்னை விட அவருக்கு எவ்வளவு இரக்கமா இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல தேவனாய் கர்த்தர் அவர்கள் மேல் இரக்கமாய் அன்பு கூர்ந்து அவர் என்ன செய்தாராம்? அடிமைத்தனத்திலிருந்து, அந்த அடிமைத்தனம் எப்படிப்பட்டது? கொடூரமா இருக்குது, பயங்கரமா இருக்குது. அவங்களுக்கு நம்பிக்கையில்லாத வாழ்க்கை, மரணம் அந்த நிலை, அடிமைத்தனமானது மரணத்துக்கு சமமா இருக்கிறது. அப்படிதான் வாழ்ந்துக்கிறாங்க. அப்ப ஆண்டவரை கர்த்தர் என்ன செய்தாராம்? ஆணையை காக்க வேண்டும் என்பதனால் அவங்களுக்கு நான் ஆணையிட்டேன் தான். அதனால நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, நான் அதை காக்குவதற்காக எப்படிப்பட்ட கையா? கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி விடுதலையாக்கின பிறகு நீங்க அப்படியே வாசம் பண்ண நேரம் இல்ல, அப்படியே வாசம் வந்தீங்கன்னா ஆண்டவர் அவர்களுக்கு செய்திருந்த எல்லா காரியத்தையும் நான் பார்க்க முடியும். எல்லா காரியத்தையும் இல்லையா? இப்ப 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6:5. அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஆமா, இந்த இடத்துல எப்படி அன்பு கூறணும் அப்படின்னு சொல்ற இதுல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இப்ப வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதுக்கும் அதுக்கும் எதுனா சம்பந்தம் இருக்குதா? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அதாவது இந்த இடத்துல அன்பு கூர்ந்து என்ன செய்தார் அப்படின்னா, உபாகம் 7:13 பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வாசிக்க வேணாம் நேரம் இல்ல. 7:13 தெளிவா சொல்றார், திரும்ப சொல்றார், உண்மையில் அன்பு வைத்து சொல், அப்படியே சொல்றார். அது அவ்வளவும் உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், உலகத்துக்குரிய நன்மைகள். இப்ப இந்த இடத்துல புதிய உடன்படிக்கை புத்தகத்துல யோவான் எழுதுறாரு, அன்பின் சீசன் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் நன்றடைக்கு உண்டாவதாக. ஆமென். இப்ப நீங்க இந்த 2 வசனத்தை கொஞ்சம் அப்படியே இணைத்து பாருங்களேன். எது உங்களுக்கு தேவை? அங்கே உங்களின் அன்பு கூர்ந்து அடிமைத்தத்தை மீட்டுக் கொண்டு கானான் தேசத்திலே திராட்சை தோட்டம் பாலும் தேனும் ஓடுது, இதெல்லாம் கொடுத்திருக்கிறார். பிதாவை தேவன் செஞ்சார். இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை இது. என்னை அன்பு கூர்ந்து எனக்கு என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா, தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவினார். யாருங்க மேன்மையானவங்க? யாரும் நினைக்கிறீங்க? எது வேணா நினைக்கிறீங்க? என்னை நேசிக்கிற இயேசு கிறிஸ்து எனக்காக என்ன செய்திருக்கிறார். பழைய உடன்படிக்கை புத்தகத்துல அங்கே வாசிக்கிறோம், அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு என்ன செய்தார்.
அவங்களும் அடிமைத்தனத்தான். இப்ப நம்ம மட்டும் அடிமைத்தனம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அடிமைத்தனம் தான். நம்முடைய அடிமைத்தனம் வேற, அவங்க அடிமைத்தனம் வேற. நம்முடைய மீட்பு வேற, அவங்க மீட்பு வேற. நமக்கு கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதம் வேற, அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதம் வேற. நம்ம எப்படி மாத்திட்டாரா? இப்ப நமக்கு எது தேவை? இன்றைக்கு பிசாசு என்ன பண்றான்னா, இதை மறைத்து விட்டான், அதை பத்தியே பேசுறான். அடிமைதத்து விடுதலை ஆக்கி பழைய உடன்படிக்கை இருக்கிற வார்த்தையிலே பேசி, அப்ப ஆண்டவர் எதுக்கு அன்பு கூர்ந்தார்னா அதுதான். ஆனால் உண்மை என்ன என்பதை இங்கே வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. என்னை ஆண்டவர் ஏன் நேசிக்கிறார் அப்படின்னு கேட்டா என்ன செய்யணும்? என்னை பாவங்களற என்னை சுத்தமாக்கும்படியா, மீண்டு கொள்ளும்படியா, அதுதான் என்னை நேசித்தாரு. இதை கொடுப்பேன் அதை கொடுப்பேன்னு சொல்ல. இதுக்கு மேல எதனா இருக்குதா? இல்லவே இல்லையாங்க. இல்ல, நம்ம எப்படி மாத்தினாராம்? நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின. இல்ல, நம்ம ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கி இருக்கிறோம். இந்த ரெண்டு வார்த்தையில நிறைய விஷயம் இது. ராஜாக்கள், ஆசாரிகள். நாங்க தொடர்ந்து சாயங்காலம் இதுதான் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் தியானிக்கிறோம். இந்த ரெண்டு வார்த்தைக்குள்ள ராஜாக்கள், ஆசாரிகள், இதுக்குள்ள ஏராளமான காரியங்களை வைத்திருக்கிறார். அப்ப இந்த இடத்துல இதனுடைய அர்த்தம் என்ன? ராஜானா ஒரு தேசத்துக்கு ராஜா கிடையாது இல்லையா? ஆசாரிகள்னா இந்த தூப கசப்பு எடுத்துன்னு போட்டு நாட்டையும் புகப்பட்டு அந்த ஆசாரியம் கிடையாது. அப்ப நான் எப்படிப்பட்ட ராஜாவும் எப்படிப்பட்ட ஆசாரம் தேவன் வைத்திருக்கிறார், அதை நான் புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த மேன்மை என்ன, இந்த மேன்மை என்ன? பிதாவாகிய தேவன் அவர்களுக்கு செய்தது என்ன, குமாரன் கிறிஸ்து நமக்கு செய்தது என்ன? இதுக்காக தான் நான் வாழணும். இதுக்கு தான் வாழணும். எதற்காக என்னை தெரிந்து கொண்டாரோ அதற்காக தான் நான் வாழணும். அப்ப ரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிறகு என்னை ராஜாக்களும் ஆசிரமே ஆக்கி இருக்கிறேன்னா நான் அதுக்குதான் வாழணும். அந்த புரிந்து கொண்டு வரணும். அங்கேயும் அடிமைத்தனம், இங்கேயும் அடிமைத்தனம். அங்க எப்படிப்பட்ட அடிமைத்தனம்? அங்க நம்ம அங்க போகணும். இந்த அடிமைத்தனத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம். புதிய உடன்படிக்கையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஏற்கனவே இந்த அடிமைத்தனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். யோவான் 8:33. அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை, விடுதலையாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். ஆமா, இவங்க சொல்றாங்க. இவங்க பாருங்க, இந்த இவங்களுடைய பெருமை என்ன அப்படின்னா, நாங்க யாரு? ஆபிரகாமின் சந்ததி. அது சொல்றவங்க பெருமை. இன்னைக்கு அப்படி இருக்கிறாங்கன்னா இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. அப்ப ஆபிரகாம் சந்ததி நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளா இருக்கவில்லை, விடுதலையாவில் நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். அப்படியே சொல்லுவாரு. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க? 34 வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீ யாரா இருந்தாலும் என்னன்ட்டாரு? நீ ஆபிரகாம் குமாரனா இருந்தான்னா, ஈசாக்கின் குமாரனா இருந்தானா, யாக்கோபின் குமாரனா இருந்தா என்ன? இந்த பெருமைலாம் இங்க வராதுப்பா. நீ யாரா இருந்தாலும் நீ எதுக்கு அடிமையா இருக்கிற? பாவத்திற்கு அடிமையா இருக்கிறாய். பழைய உடன்படிக்கை புத்தகத்திலே பாவத்தை குறித்து பேசப்பட்டிருக்குது. ஏராளமா ஆண்டவர் பேசுறாரு. அவங்க கண்டுக்காமலாம் விடல. தண்டெல்லாம் கொடூரமா இருக்குது. எல்லாம் இருக்குது அங்க. இப்ப இந்த இடத்துல தெளிவா சொல்றாரு, பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். பாவத்துக்கு அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறீர்கள் என்று சொல்றாரு. அப்ப என்ன அவனுக்கு என்ன சொல்றான் பாருங்க. திரும்ப வாசிங்க தொடர்ந்து. அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை கூட சொல்றாரு, நான் தான் அவன் அடிமை தனத்தை விடுதலையாக்க வந்திருக்கிறேன். நீங்க பாவத்தின் அடிமை தனத்தில் இருக்கீங்க, உங்களை நான் விடுதலையாக்க வந்திருக்கிறேன். இப்ப இந்த பாவம் எல்லாரும் ஆண்டு கொண்டது. யார் நிமித்தமா? ஆதாம் நிமித்தமாக. ஆதாம் நிமித்தமாக பாவமானது இந்த முழு உலகத்தையும் ஆண்டு கொண்டது. பாவமே இல்லைன்னு யாரும் சொல்லவே முடியாது. பாவம் இல்லை யாரும் சொல்ல முடியாது. பாவத்தில் தான் இருக்கிறோம், பாவ உலகத்தில் வாழ்ந்து இருக்கிறோம். எப்ப சொல்ல முடியும்? கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டதான் சொல்ல முடியும். அப்படி இல்லாம ஒருத்தரும் சொல்ல முடியாது. அப்படி அப்படிதான் சொல்லியிருக்கிறான். இப்ப அவர் தான் அதுக்கு தான் வந்திருக்கிறார். நான் உங்களை அடிமைத்து மீட்க தான் வந்திருக்கிறேன் அப்படி சொன்னா ஏத்துக்க மாட்டான்.
இல்ல இல்ல. அப்ப அவர் அதுக்கான வார்த்தைகள்லாம் சொல்றார். அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலாக்குவதற்கான காரியம் செய்ய என்பது குறித்து தெளிவா உங்களுக்கு போதிக்கிறார். இதே விஷயத்துல இதே பகுதி, அதாவது ரோமர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படுதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? ஆமா, இங்க இந்த வார்த்தை ஏன் சொல்றார் அப்படின்னா, மரணத்துக்கு ஏதுவான பாவம் மரணத்துக்கு ஏதுவானது, கீழ்ப்படிதல் நீதிக்கு ஏதுவானது. அப்ப இயேசு கிறிஸ்து அதான் சொல்றார், நீங்க பாவத்துக்கு அடிமையா இருக்கிறீங்க அப்படின்றத சொல்றாரு. இப்ப பாவம் ஒரு அடிமைத்தனத்தின் அடையாளமா சொல்லப்பட்டிருக்குது. கிறிஸ்து மாத்திரமே நம்மை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார் என்பதை பற்றி இங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப இந்த அடிமைத்தனம், பாவத்துக்கான அடிமைத்தனம் மரணத்துக்கு ஏதுவானது, நீதிக்கான கீழ்ப்படிதல். நம்ம என்ன பண்ணணும்னா, கீழ்ப்படியும் பொழுது நீதிக்கு ஏதுவானதா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். எதற்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ, எதற்கு உங்கள் அடிமையில ஒப்பு கொடுக்கிறோமோன்னு சொல்ற, அதற்கே கீழ்ப்படுகிற அடிமையுமா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? பாவத்துக்கா நீதிக்கா? ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் அங்க வைக்கிறார். பாவத்துக்கா நீதிக்கா நாம் எதற்கு கீழ்ப்படிய போகிறோம்? ஏன் அப்படின்னா, அது உங்களை அடிமையாக்கும் என்று சொல்லுகிறார். பாவம் உங்களை என்ன செய்யும்? அடிமையாக்கிவிடும். 18ஆம் வசனம் வாசிங்க. பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள். ஆமா, எப்படி அப்படின்னா அத 17ஆம் வசனத்தை சொல்ல. 17 வாசிங்க. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமா, எப்ப நாம் விடுதலை ஆகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்பதான் நீங்க என்ன செய்யுங்க? பாவத்தின் விடுதலையாக்கப்பட்டீங்க, நீதிக்கு அடிமையிலானீர்கள். உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டங்களுக்கு நீங்கள் எப்படி கீழ்ப்படியணும்னா, மனப்பூர்வமாய் கீழ்ப்படிய வேண்டும். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கான எல்லா காரியம் செஞ்சுட்டு அப்படியே விட்டுட்டு போல, நாம் நீதிக்கு உட்படலாய் வாழ்வதற்கு, இதிலிருந்து அடிமைத்தனத்தை விடுதலாவதற்கு நமக்கு சட்டத்தை வைத்திருக்கிறார். மோசே சட்ட புத்தகம், மோசே முழுக்க சட்ட புத்தகத்தை கொடுத்துட்டாரு. தீர்க்கதரிசிகள் தீர்க்க புஸ்தகம் கொடுத்துக்கிறாங்க. அதன் பிறகு தாவீது மற்றவங்களாம் சங்கீதம், பாடல், இதை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்றார், இது எல்லாவற்றிலும் என்னை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றார். தீர்க்கதரிசி ஆகமங்கள்ல, மோசே சட்ட புத்தகம், தீர்க்கதரிசிகள், பாட்டாகும், எல்லாத்தையும் என்னை பற்றி சொல்லிடுதே அப்படின்றார். ஏன் அதை சொல்றார் அப்படின்னா, அவங்க இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ளாம இருக்கிறாங்க. புரிஞ்சுக்கல. என்ன புரிஞ்சுக்கல? மேசியாண்டு புரிந்து கொள்ளவில்லை. எனக்கு அதை வாசிக்கும் போது என்ன யோசனை, கையில வேதாகமத்தை வச்சிருக்கிறான், அவனுக்கு புரிஞ்சுக்கல இவர் யாருன்னு. கையில வேதாகமத்தை தெரியாத புரிஞ்சுக்கிறான், இவர் மேசியா இல்ல, இவர் கிறிஸ்து, தேவனுடைய குமாரன், இவர் தேவன் என்று அவன் புரிஞ்சுக்கிறான். அவனுக்கு பைபிளே கிடையாது. நாம பைபிள் இல்லாத ஆளை நம்ம சீப்பா பாத்திர விடாது இல்ல. அவன் திருப்பி கேட்டா என்ன பண்ணுவான்? நீ பைபிள் வச்சு நீ இப்படிங்கிறிய என்ன பண்ண முடியும்? பேச முடியும்? ஒழுங்கே பேச முடியாது. என்கிட்ட பைபிளே இல்லை, நானே ஒழுங்காக ரெண்டுவான். நீ பைபிள் வச்சுக்கிற, எப்படி இருக்கிற? இப்ப இதே சம்பவம் தான் இயேசு கிறிஸ்துடைய நாட்களில் நடக்குது. இவங்க எல்லாரும் வேதத்தை கரைச்சி குடிச்ச ஆளுங்க, எழுதுறவங்க. ஆனா மேசை ஏத்துக்க மாட்டான், அவங்க தான் சிலை ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா பிரஜாதி மக்கள் அவங்க கிட்ட பைபிளே கிடையாது, அவங்க எப்படி இருக்காங்க? அவங்க நேசிக்கிறாங்க, அவர் தேவனுடைய குமாரன் ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்னைக்கு அதே நிலைமை தான் இருக்குது. கையில பைபிள் இருக்குது, சபை இருக்குது, ஆனா பிரஜாதியை பார்த்தா அவங்க வாழ்க்கை அதுதான். இதுதான் அடிமைத்தனம். இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்க முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம அதுதான் நேசித்தார். என்னை ஏன் நேசித்தார் அப்படின்னு பழைய ஏற்பாட்டு காலத்தை கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? எங்களுக்கு திராட்சை தோட்டம் கொடுத்து நேசித்தாரு, எங்களை விடுதலையாக்க நேசித்தாரு, பாலும் தேனும் ஓட தேசம் கொண்டு அதுதான் நேசித்தார், இதுதான் சொல்லுவாங்க. வேற சொல்ல முடியாது.
நான் என்ன சொல்ல முடியும்? எனக்காக ஜீவனை தந்தார். ஹல்லேலூயா. எனக்கு ஜீவனையே கொடுக்குறதுதான் நேசித்தார். இவ்வளவோ அன்பு கூர்ந்தார். இந்த யோவான் யோவான் மட்டும் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு குறித்து நிறைய விளக்கி பேசுகிறார். 1 யோவான் 4:19 வாசிங்களேன். 1 யோவான் 4:19. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கொண்டபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஆமென். அவர் நம்மிடத்துல முந்தி அன்பு கூர்ந்தார். அந்த முந்தி இருக்குதுல்ல, முந்தினா வேற முந்தி நினைக்காதீங்க. இந்த முந்தி அன்பு கூர்ந்தார் என்ற அந்த முந்திக்கு ஒரு காலம் இருக்குதா? காலம் இருக்குதா? ஒரு டைம் இருக்குதான்னு கேக்குறேன். அந்த முந்தின்னு சொன்னார்ல, அதுக்கு ஒரு டைம் இருக்குதா அப்படின்னா டைம்லெஸ். அந்த முந்தி எந்த காலம் நமக்கு தெரியாது. உலக தோற்றம் முன்னமே அப்படின்றார் ஆண்டவர். எல்லாத்தையும் படைக்கும் முன்னமே, உலக தோற்றத்துக்கு முன்னமே நம்ம என்ன செய்தாராம்? தெரிந்து கொண்டிருக்கிறார். எந்த வருஷம் யார் பிறக்கணும்னு தெரிந்து கொண்டார், எங்க இருக்கணும்னு தெரிந்து கொண்டார், பேர் முதல் கொண்டு தெரிஞ்சு வச்சுக்கிறார். எல்லாவற்றையும் முந்தி. அப்போ எதை முக்கியமா தெரிந்து கொண்டார்னா, அவர் முந்தி அன்பு கூர்ந்தார். நாம் பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட பிறகுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை தெரிந்து கொண்டோம். ஆனா அவர் என்னை எப்ப அன்பு கொடுத்துட்டாரு? நான் பிறகத்துக்கு முன்னே அன்பு கொடுத்துட்டாரு. அப்போ நேசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படின்னா தேவன் எப்படிப்பட்டவர்? அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருக்கிறது? நம்ம தகுதி இல்லாதவங்க. இதை வேதத்தை இந்த அவருடைய அன்பு ஒவ்வொன்றையும் வாசித்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னும் எந்த நிலையில் இருக்கிறோம், எந்த அளவுக்கு தகுதியா இருக்கிறோம், ஒண்ணுமே இல்லை. ஆனா ஆண்டவர் எவ்வளவா நம்ம நேசித்து, எவ்வளவாய் ஆச்சரியமா நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறார், நினைச்சு பார்க்க முடியல. கர்த்தர் நல்லவர் இல்லையா? நம்ம நேசித்து இருக்கிறார். முந்தி அன்பு கூர்ந்தான். இவன் நிறைய விஷயங்களை எழுதுறார். கர்த்தர் நல்லவர். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. 2:15. ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆமா, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க முடியாது. என்ன நிலைமை இருந்துச்சு? அது ஜீவ காலம் எல்லாம் எப்படியானார் அப்படின்னா மேல உள்ள வசனத்தில் இருக்குது. 14 வாசிங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். ஆமா, தமது மரணத்தினாலே அவனை அழிப்பதற்காக அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் இல்லையா? இப்ப நம்ம நிலைமை என்னன்றது சொல்றாரு. ஜீவ காலமில்லா மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஜீவ காலமெல்லாம் என்ன இருக்குது? மரண பயம், அடிமைத்தனம். இயேசு கிறிஸ்து அதுக்காக தான் வெளிப்பட்டார். இப்ப பழைய உடன்படிக்கை பரிசுத்தவான்களுக்கு இதெல்லாம் தெரியுமானா? தெரியாது. இயேசு வருவார்னு சொன்னாங்க, பிறக்க போறன்னு சொன்னாங்க, மரிப்பார் எல்லாம் சொன்னாங்க. ஆனா அவங்களுக்கு ஒன்றும் விஷயம் தெரியாது. எழுதி வச்சிட்டாங்க. ஆனால் நம்ம வாசிக்க வாசிக்க ஆண்டவர் எவ்வளவாய் நமக்காக செய்திருக்கிறார், எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை இங்க புரிஞ்சுக்க முடியுது. இங்க சொல்றாரு, இந்த வாழ்க்கை எப்படிதான் ஜீவ காலமெல்லாம் மரண பயம், அடிமைத்தனம், இது எல்லாவற்றையும் விடுதலாக்கினார். ஒவ்வொரு நிமிஷம் நினைக்கணும், ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவராய் கர்த்தர் என்னை இந்த அடிமைத்தனத்தில் என்ன செய்திருக்கிறாரு? விடுதலை ஆக்கியிருக்கிறாரு. இப்ப இதை நான் அனுபவிக்கிறேனா? தெரியும், அவ்வளவுதான். இதுல இருந்து வருகிற அந்த மகிழ்ச்சி, ரட்சிப்பின் மகிழ்ச்சி, மீட்பின் மகிழ்ச்சியை நான் அனுபவிக்கிறேனான்னு பார்த்துக்கணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பை நான் அனுபவிக்கிறேனா? எதை ரட்சிக்கப்பட்ட அவன்தான் அப்படின்னு வாடுறோமா? இல்ல இல்ல, அந்த ரட்சிப்பினால் வருகிற மகிழ்ச்சியை நான் அனுபவிக்கிறேன். எவ்வளோ வேலைக்குது, இதெல்லாம் எங்க யோசிக்கிறது? காலையில் எழுந்திரிக்கணும், சமைக்கணும், வேலைக்கு போகணும், ஓடணும், ஓடாடணும், இதுக்கே நேரம் பத்தல. இது எங்க உட்கார்ந்து வாசித்து நினைக்கிறது? அதான் நம்ம என்ன சொல்றது,
கர்த்தர் நல்லவர். இந்த அடிமை தனத்திலிருந்து நம்மை விடுதலாக்கின ஒவ்வொரு நாளுக்கு அப்ப என்ன செய்யும்? நன்றியா இருப்போம். எதுக்காக நான் நினைக்க சொல்றேன் அப்படின்னா, நன்றியா இருப்போம், திருப்தியா இருப்போம், மகிழ்ச்சியா இருப்போம், ஆண்டவரை நேசிக்கிறது உண்மை, எல்லாருக்கும் உண்மையா இருப்போம். குறை சொல்ல முடியாது, முறுமுறுக்க முடியாது. ஆண்டவர் எந்த விதத்திலும் என்னத்த செஞ்சாரு சொல்ல முடியாது. ஆண்டவர் மேல உள்ள அன்பு என்ன செய்யும்? வளர்ந்துனே இருக்கும். நம்ம உலகத்துடைய காரியங்களுக்காக ஆண்டவரை நேசிக்க மாட்டோம். அவர் கொடுத்த ரட்சிப்புக்காகவே நேசிப்போம். எதுக்கு ரட்சிப்புக்காக நேசிக்கிறேன், வேற எதுக்காகவும் இல்லை. அப்படி என்ற நிலைக்குள்ள 100% ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்புக்காகவும் பரிசுத்த ஆவியானவருக்காக, அந்த பரிசுத்த வாழ்க்கைக்காக தான் இயேசுவை நேசிக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எதுவும் நம்ம அசைக்க முடியாது. எந்த காரியம் நம்ம அவருடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. வேற எதுக்கு நான் அவர் நேசிக்கல, இதுதான் நேசிக்கிறேன் அப்படின்னா முறுமுறுப்பே வராது, நேரம் இல்லானே வராது. நேரமே இல்லை, பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, ஜெபம் பண்ண நேரம் இல்லை, இப்படி எந்த காரியம் சொல்லவே முடியாது. ஏன் நேரம் இல்லை? நம்ம அதெல்லாம் மறந்து போயிட்டோம். தேவை இந்த உலக காரியங்கள் இன்னும் 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 நல்ல ஒரு பரிசுத்தவன் நல்ல ஒரு பாட்டு பாடியிருக்கிறார். இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளும். எங்க சேர்த்துக்கணும்? பாடுபட்ட நாயகன் அவர்கிட்ட சேர்த்துக்கின்றார். இது எப்ப வரும் இந்த பாட்டு? இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவித்து வரும். அப்படி இல்லைன்னா இன்னும் கிட்ட கிட்ட உலகத்துல சேர்த்து, பணத்துல, பொருளாசை சேர்த்துக்க வச்சிடும். இப்ப நம்ம எங்க சேர்ந்துருக்கோம்? கிட்ட கிட்ட பாருங்க. நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலத்துல இருக்கிறோம். 1 பேதுரு 2:16 வாசிங்க. 1 பேதுரு 2:16. சுயாதீனம் உள்ளவர்களாயிருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். ஆமா, தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். எதற்காக என்ற காரணத்தை அப்படியே சொல்லினே வராது. பவுலும் அதுதான் சொல்றாரு. பவுல சொல்றாரு, நான் ஆண்டவருக்கு அவருடைய அடிமை என்றார். சில பேர் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா அது உண்மையானா சரியான வார்த்தை அதுதான், சரியான வார்த்தை. தேவனுடைய ஊழியக்காரன், சர்வன்ட் ஆஃப் காட், அவருடைய ஊழியக்காரர்கள், அவருடைய அப்படின்னா நம்மை அடிமைகளாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்க அவர் செய்யற காரியத்தை நாம சொல்லக்கூடாது, இல்ல அவர் செய்யற காரியம் சொல்லக்கூடாது. அவர் நம்ம ராஜாக்களும் ஆசை ஆக்கியிருக்கிறார்னா அப்படி நம்ம அதை எடுத்துக்கூடாது. நான் எப்படி இருக்கேன் அதை சொல்லணும். அவர் என்னை எப்படி கூப்பிடுறாருன்றதை விட நான் அவருக்கு எப்படி இருக்கிறேன். அவர் என்ன வேணும் சொல்லிட்டோம், மகிழ்ச்சி. அதை எடுத்து வச்சு நீ பெருமையாப்பட்டிருந்தாதான் இன்னைக்கு அதுதான் பிரச்சனையே. அதை எடுத்து வச்சு நீ பெருமை ஒன்னும் இல்லாம ஆயிடுது. என்னை அவர் எப்படி வைத்தாலும் நான் அவருக்கு எப்படி இருக்கிறேன்? அடிமையா இருக்கிறேன். அவருக்காக அடிமையா இருக்கிறேன்னா அவருக்காக தான், அவருக்காக வாழ்கிற வாழ்க்கை. இப்போ நாம அவர் சொல்றதான் கேட்டு நம்ம ஒரு மாதிரி யோசித்தோம் அப்படின்னா நாம் அவருக்கு அவர் விரும்புகிறது போல இருக்க முடியாம போயிடும். இல்ல, அவர் விரும்புகிறதுன்னா இங்கே அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, தேவனுக்கு அடிமைகளா இருங்கள். இப்ப ஆண்டவர் நாம் அவருக்கு அடிமைகளா இருக்கிறோம் அப்படின்னா அது அடிமையா இருக்கிறது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? அடிமையா இருக்குதான் பாதுகாப்பு. அடிமையா இருக்குன்னு எங்க போயிடக்கூடாது, எகிப்தில் அடிமை அந்த மாதிரி நினைச்சிடக்கூடாது. அது போல அடிமையாய் நம்மை தேவன் வைக்கவில்லை. பார்வனை போல அப்படியே வச்சு இல்ல, ஃப்ரீ வில் கொடுத்துக்கிறார் இல்லையா? நாம் அவருக்கு அடிமையா இருக்குன்னா அந்த ஃப்ரீ வில்லை சரியாய் பயன்படுத்திக் கொள்ள, நம்ம கொடுத்திருக்கிற சுயாதீனத்தை சரியாய் நடக்கதான் அந்த அடிமைத்தனமே தவிர தேவன் நம்மை அடிமைப்படுத்த முடியாத அடிமைத்தனம் கிடையாது. அவர் நம்மை அடிமைப்படுத்துறதுக்காக அடிமைத்தனம் பண்ணல. நம்ம கொடுத்திருக்கிற சுயாதீனம் உள்ள வாழ்க்கையை சரியான விதத்துல நாம் நடத்த, அவருக்கு பிரியமாய் வாழதான் இந்த அடிமைத்தனம். நம்ம வேற மாதிரி என்னடா அது அப்படி நினைக்க கூடாது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 10:21. மார்க் 10:21.
இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். இந்த வசனத்தை ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அன்பு கூர்ந்தார். என்ன விஷயம் இது? இது இயேசு கிறிஸ்து அன்பு கூறுறது. இது வாசிக்கும் போது நான் யோசித்தேன். என்ன தெரியுமா இருக்குது? அவன் ஒரு குறைவுள்ளவன். ஒரு குறைவுள்ள ஆள் வரும்பொழுது அவனிடத்தில் அவர் என்ன செய்யறாரு? அன்பு கூறுகிறார். குறைவுள்ள ஆளை அன்பு கூற முடியுமா? நாம எதை பார்ப்போம்? குறைதான் பார்ப்போம். என்ன குறை இருக்குதோ அதை மட்டும் பார்ப்போம் கரெக்டா. ஆனா இவர் என்ன செய்யறாரு? அவன் குறையை பார்க்கல, அவனிடத்தில் அன்பு கூறுகிறார். அன்பு கூறுறார். அன்பு கூர்ந்த பிறகு குறையை சொல்லுகிறார். நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்தை தேவன் பார்த்துட்டு நம்ம நேசிக்கல, நேசித்து விட்டு அதை சொல்றார். நேசிக்கிறார். அவனை அன்பு கூர்ந்துட்டு அவங்ககிட்ட இருக்கிற குறையை சொல்லுகிறார். அதான் பிரச்சனை. சரி பண்ணிக்கிறியா? இல்ல இல்ல அப்படின்னா அவன் தேவனுடைய அன்பை இழந்து விட்டான். எல்லாரும் நேசிக்கிறார். யோவான் 11:5 வாசிங்க. 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவருடைய சகோதரியின் இடத்திலும் லாசருவின் இடத்திலும் அன்பாய் இருந்தார். ஆமா, பாருங்க, அவனிடத்தில் அன்பு கூர்ந்தது, இங்கே அன்பு கூறுகிறது. இப்படி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அங்க வாழ்ந்த நாட்களில அவர் எல்லா இடத்திலும் எப்படி இருக்கிறாரு? அன்பா இருக்கிறார். 13:1 வாசிங்க. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். ஆமா, தம்மிடத்தில் அவங்க யாரு சொல்றாரு? சீஷர்கள். சீஷர் இடத்துல அவர் எப்படி அன்பு வைத்தாரோ அது முடிவு பரியந்தம் அன்பு வைக்கிறார். இப்ப அந்த சீஷர்ல எல்லாரும் ரொம்ப நல்லா இருந்தாங்களா அப்படின்னா இல்ல. ஒருத்தர் மட்டும் என்ன செய்யறாரு? பண யோசனையில் இருக்கிறார். பணத்துக்காக எல்லாம் பிளான் பண்ணி இருக்கிறார். ஆனா அவரை ஆண்டவர் நேசித்தாரா? இயேசு கிறிஸ்து நேசித்தாரானா? நேசித்தார். இவன் சரியில்லை அப்படின்னு நினைச்ச விடல, அவனையும் நேசிக்கிறார். அவன் மேல அன்பா இருந்து முடிவு பரியந்தம் அவன் சாகிற வரைக்கும் நேசித்து இருக்கிறார். முதல்ல அவர் தான் செத்து போயிட்டார். இயேசு கிறிஸ்து ஜீவன் எடுத்து அவர் செத்து போயிட்டார். அப்ப அவருக்கு அந்த வாய்ப்பை தந்துக்கிறார். நேசிக்கிறான்றதை அவர் புரிஞ்சுக்காம போயிட்டார். அவ்வளவுதான். அப்ப ஆண்டவராய் கர்த்தர் தன்னுடைய அன்பின் நிமித்தமா ஜீவனை கொடுத்திருக்கிறார். யோவான் 15:3 வாசிங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். ஆமா, அவருடைய உபதேசம். அடுத்த வருஷம் வாசிங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இப்ப என்னை நிலைத்திருக்குதுன்னா என்ன? என்னை நிலைத்திருங்க, நிலைத்திருங்க. அவரிடத்தில் அன்பு கூறுதான். முழுக்க 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 அங்க அன்புதான் பேசுறாரு. முழுமையும் அன்பு. யோவான் அதிகமாய் அதனால்தான் அன்பின் சீஷன். அவர் ஒரு பேர் என்னன்னா அன்பின் சீஷன். அதிகமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நேசித்திருக்கிறார். இயேசுவும் அவரை நேசித்திருக்கிறார். அதனால்தான் அவருக்கு ஒரு விசேஷத்தை கிருபை தேவன் தந்திருக்கிறார். என்ன விசேஷ கிருபை அப்படின்னா, அவர் சுவிசேஷ புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. அது பிறகு நிருபத்தை எழுதியிருக்கிறாரு. வெளிப்படுத்த விசேஷம் தீர்க்கதரிசன புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இந்த மாதிரி வாய்ப்பு யாருக்கும் இல்லை. அங்க அந்த வெளிப்படுத்த விசேஷத்துல நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இவர் எழுதின விஷயங்கள் நான் ஒன்னே ஒரு வருஷம் தான் வாசித்தேன். அப்ப இன்னைக்கு பழைய உடன்படிக்கையில் சொல்லப்பட்ட காரியங்கள் புதிய உடன்படிக்கை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னை நேசித்து எனக்காக ஜீவனை தந்திருக்கிறார். என்னை அடிமைதனத்தை மீட்டு இருக்கிறார். நான் என்னை அடிமையா அவருக்கு ஒப்பு கொடுக்க முடியாது. பாவத்துக்கு அடிமையா இருந்த நான் இப்ப கிறிஸ்துவுக்கு அடிமையா என்னை ஒப்பு கொடுக்க முடியாது. அவருக்காக வாழ முடியாது. கடைசியா பார்த்து அவர்கள் என்ன செய்யணுமா?
நிலைத்திருத்தல். அந்த 5ஆம் அதிகாரம் முழுச மாசம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருத்தல். அன்பு மட்டும்தான் நம்மை நிலைத்திருக்க வைக்கும். இப்ப ஒரு 2 பேருக்கு பிரிவினை உண்டாகுது அப்படின்னா எதனால வருது? அன்பு போனா வந்துடும். எல்லா பிரச்சனையும் அன்பு இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் சகித்து கொள்ளும். என்ன ஆனாலும் நம்ம நேசிப்போம். அன்பு இருக்கிறது தான். அன்புதான் உடைவை பிரிவை உண்டாக்குறது. அன்பு இல்லாத நிலை போகும்போதுதான். நேசிக்க முடியல, அன்பு பாராட்ட முடியலன்னா அங்க என்ன உண்டாகுது? பிரிவினை உண்டாகிறது. அதனால்தான் நிலைத்திருங்க நிலைத்திருங்க, கனி கொடுப்பீங்க. அந்த அன்பு தான் கனி கொடுக்க வைக்கிறது. அன்பே ஒரு கனியா இருக்குது இல்ல? ஒரு குணாதிசயம், கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் ஒன்று அன்பு. அதாவது God is love. சில பேர் சொல்லுவாங்க லவ் இஸ் காட். அது எப்படி இருக்க முடியும்? தேவன் அன்பா இருக்கிறான். அன்பு தேவனா இருக்க முடியாது. அன்பு ஒரு குணாதிசயம். ஒரு குணாதிசயம் எப்படி தேவனா இருக்க முடியும்? தேவன் அன்பா இருக்கிறான். அப்ப முழுக்க அந்த 15ஆம் அதிகாரம் முழுக்க ரொம்ப தெளிவா அழகா எழுதுறாரு. நிலைத்திருத்தல் என்றால் அவரை நேசித்தல். தனியா உட்கார்ந்து வீட்டுக்கு போய் எப்பனா நேரம் கிடைக்கும்போது தனியா உட்கார்ந்து, ஆண்டவரே நான் உங்களை எவ்வளவு நேசிக்கிறேன், நீங்க என்ன எவ்வளவு நேசிக்கிறீங்க, ஜெபிப்போம். பிதாவே உங்க நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். உங்களை தாழ்த்தி உங்களுடைய கிருபையுள்ள கரத்துல தருகிறோம். ஆண்டவரே, எங்க மேல நீங்க வைத்திருக்கிற அன்பு உங்களுடைய ஜீவனை எங்களுக்காக கொடுக்க வைத்திருக்கிறதை நாங்கள் புரிந்து கொண்ட ஆண்டவரே, ஒரு அடிமைதனத்தில் இருக்கிற பாவம் என்ற அடிமைதனம், பொருளாசை என்ற அடிமைதனம், கோபம் என்ற அடிமைதனம், மூர்க்கமான அடிமைதனம், அநேக அடிமைதனம் இருக்குது ஆண்டவர் இந்த உலகத்துல. ஆண்டவரே, கசப்பின் அடிமைதனம், இந்த அடிமைதனத்திலிருந்து எங்களை முற்றிலுமாய் விடுதலை ஆக்கி ராஜாக்களும் ஆசார்களுமான ஸ்தானத்தில் வைத்து உங்களுடைய பிள்ளைகளா எங்களை வைக்கும்படி கருவி செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. அதில் நாங்கள் நிலைத்து வாழ உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கத்திராசு இந்த வாரம் முழுமையும் வீணான அலைச்சல்கள், பலவீனங்கள், சோர்வுகள், மருத்துவ செலவு எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு நீங்களாக்கும்படி ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் கூட இருங்க ஆண்டவரே. உடைய பிரயாசங்களை வாங்கி ஆசிரியர் நம் பலனை தாரும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள மாறாத ஜெபிக்கிற பிதாவே, ஆமென்.